ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது. ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது நம்ம நடிகை நயன்தாரா தான். இவங்க அடுத்ததா தொழிலதிபராகவும் அவதாரம் எடுத்திருக்காங்க. முதல்ல நயன் ஸ்கின் என்ற பேர்ல அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அதுல கிடைச்ச நல்ல வரவேற்பை தொடர்ந்து ஃபெமினைன் அப்படிங்கிற பேர்ல சானிட்டரி நாப்கினை அறிமுகம் பண்ணாங்க. இந்த ஃபெமினைன் நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள விவேகானந்தா மகளிர் கல்லூரியில ஃபெமினைன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் கோபிநாத் உட்பட ஃபெமினைன் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் நயன்தாரா பேச தொடங்கியதும் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷங்கிற பாடல் ஒலிச்சதுமே சும்மா அரங்கமே சத்தத்தில் அதிர்ந்தது. தொடர்ந்து பேசிய அவர், ஃபெமினைன் என்பது ஒரு பிசினஸ் தான், சுயநலம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பொது நலம்தான் இந்த கொலாபரேஷனை வித்தியாசமாக்குதுன்னு நம்புவதா கூறினார். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இதுல சுயநலம் இருக்கு. ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொது நலம் தான் இதை வித்தியாசமா இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன். மென்சுரல் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் இன்னும் நிறைய பெண்களுக்கு போய் சேரலனும், நிறைய வீட்டுல இன்னும் நாப்கின் பெயரை கூட சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்கன்னு பெண்கள் சொல்லக்கூடிய நிலையில இவ்ளோ பெண்கள் ஆண்கள் மத்தியில சானிட்டரி நாப்கின் சொல்றதே மிகப்பெரிய மாற்றம் தான் பேசியிருக்காங்க நயன்தாரா. மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல, இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபெமினைனோட நோக்கமே சுகாதாரமான நாப்கினை தயாரிச்சு அதை எல்லா பெண்கள்கிட்டையும் கொண்டு சேர்ப்பதுதான் எனவும், அதற்கு பிறகு பெண்களே அதை பார்த்துப்பாங்கன்னு பேசியிருக்காங்க நயன்தாரா. எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்டரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டது எனவும், இத வெறும் பிசினஸா பார்க்காததால தான் விற்கவோ விளம்பரப்படுத்தவோ இல்லனோ இனியும் விளம்பரப்படுத்த மாட்டோம்னு தெரிவிச்சிருக்காங்க நடிகை நயன். முக்கியமா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லாரும் இது வாங்குங்க, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல. இனிமேலும் அது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசிய நயன், ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க காரணம் என்னோட கணவர் தான். என்னோட மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னா அது என்னோட கணவர் தான் உருக்கமாக பேசி இருந்தாங்க நயன்தாரா. எப்பவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என்னோட பிக்கெஸ்ட்
சப்போர்ட் என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க். இன்னைக்கு இந்த 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 பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது. இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர்தான். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நீ ஏன் இத பண்றன்னு அவர் கேட்டதே கிடையாது. அதுக்கு மாறா நீ இத பண்ணலாமேன்னு சொல்லி மோட்டிவேட் தான் பண்ணிருக்காருன்னு நயன்தாரா பேசிட்டு இருக்கும் போதே அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே என்ற பாடலை போட இதை கேட்ட நயன் வெக்கத்துல சிரிக்க அந்த அரங்கமே சத்தத்தில் அதிர்ந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.